தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற பெண் அரசிகள் யாவர்? பதில்: ராணி வேலு நாச்சியார் மற்றும் ராணி மங்கம்மாள். தமிழ்நாட்டில் முதலில் வந்த ஐரோப்பியர் யார்? பதில்: போர்ச்சுகீசியர்கள். பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட புகழ்பெற்ற கடற்கரை கோவில் எது? பதில்: மகாபலிபுரம் கடற்கரை கோவில். கரிகால சோழன் கட்டிய அணை எது? பதில்: கல்லணை. கிருஷ்ணதேவராயர் எழுதிய நூல் எது? பதில்: அமுக்தமால்யதா. வாஸ்கோடகாமா இந்தியா வந்த ஆண்டு எது? பதில்: 1498. மைசூர் புலி என்று அழைக்கப்பட்டவர் யார்? பதில்: திப்பு சுல்தான். இந்தியாவின் முதல் பெண்மணி போராளி என்று அழைக்கப்படுபவர் யார்? பதில்: வேலு நாச்சியார். ஒரே ஜாதி ஒரே மதம் என்றவர் யார்? பதில்: ஸ்ரீ நாராயண குரு. சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார்? பதில்: பெரியார் ஈ.வே. ராமசாமி. பிரம்மதேயம் என்பது என்ன? பதில்: பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம். ஐஹோல் கல்வெட்டு யாரை புகழ்கிறது? பதில்: இரண்டாம் புலிகேசி. தென்னிந்தியாவில் புத்த மதத்தை பரப்பிய மன்னன் யார்? பதில்: அசோகர். தென்னிந்தியாவில் பிரிட்டிஷுக்கு எதிரான முதல் கிளர்ச்சி எது? பதில்: பாளையக்காரர் கிளர்ச்சி. தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு இயக்கம் எப்போது தொடங்கியது? பதில்: 1937. திப்பு சுல்தான் போரில் பயன்படுத்திய ஆயுதம் எது? பதில்: இரும்பு உறை கொண்ட ராக்கெட். திருவிதாங்கூர் அரசை வலுப்படுத்திய மன்னன் யார்? பதில்: அனிலம் திருநாள் மார்த்தாண்டவர்மா. பல்லவர்கள் மற்றும் சாளுக்கியர்களை பற்றிய தகவல்களை ஆவணப்படுத்திய புகழ்பெற்ற சீன பயணி யார்? பதில்: யுவான் சுவாங்.